அறிவிப்பார். நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலி நித்திய வெளிச்சத்தின் நேரடி மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கோம். சரியா டொரண்டோ நேரம் 8 மணி 3 நிமிடங்கள். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்துக்கூடாய் கடந்து செல்வோம். இதனால முதலாவது செய்தி எங்களோட சிஸ்டர் பிருந்தா அவர்கள் வெளிச்சத்தை தர இருக்கிறார்கள். இரண்டாவதாக இந்த நாள் வெங்கட் பாஸ்டர் இணைய முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார். அதுக்கு பதிலாக மகேந்திரன் ஐயா அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் இணைந்து தேவ செய்தியை தருவார்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தியை தர பாஸ்டர் ஆண்டன் தாசன் அவர்கள் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். இதனால நாங்கள் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தியை கேட்க போறோம், வெளிச்சத்தை காண போறோம். உங்களோட சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பிருக்கும் சகோதரி இணைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போமா? பிரைஸ் சிஸ்டர். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? பிரைஸ் சிஸ்டர். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் ஆமென். உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். கர்த்தரின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூட நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென் ஆமென். நாம் ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே நன்றி அப்பா தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி நன்றி யெகோவா தேவனே, நன்றி பிதாவாகிய தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவம் சாபம் ஆண்டவரே, வியாதிகளில் இருந்து எங்களை நீக்கினவரே உமக்கு நன்றி ராஜா. இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறீரே நன்றி ராஜா. உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ராஜரிக கூட்டமாய் எங்களை நீர் மாற்றி இருக்கிறீரே, அதற்காக நாயகனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்க உங்களுக்கே செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அப்பா எங்களுக்கு உங்க மீது அப்பா இன்னும் அன்பு உண்டாகட்டும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு உம்மை நேசிக்கிற நேசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆவியை உடையவர்களாய் இல்லாமல் ஆண்டவரே தேவ ஆவியை பெற்ற ஜனங்களாய் எங்களை மாற்றி போடுங்கப்பா. எங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராகியம் உண்டாகும்படியா நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து சாமுவேல் பவுல் ஐயரால் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம் என்று சொல்லி தேவனுடைய மகத்துவத்தை நாம் தியானித்து வருகிறோம். நாம் அதிலே 28 பகுதிகளாக அந்த அங்கங்களை குறித்து அவர் தியானத்திற்காக எழுதியிருக்கிறார். அதிலே நாம் கடந்த வாரங்கள் 4 பகுதிகளை நாம் தியானித்து இருக்கிறோம். அதாவது ஆத்துமனேஸ்வருடைய பாதம், ஆத்துமனேஸ்வருடைய பாதமே நாம் கிட்டத்தட்ட 3 பாகங்கள் அவர் எழுதியிருக்கிறார். ஆத்துமனேஸ்வரின் காலெலும்பு என்று சொல்லி நாம் மொத்தம் 4 காரியங்களை தியானித்திருக்கிறோம். முதலாவதாக ஆத்துமனேஸ்வருடைய பாதம், அதற்கு கல் பஞ்சு போல் இருக்கும், அது பிணியாளிகளின் வைத்தியசாலை, அது பிணி நீக்கியவர்களின் பள்ளிக்கூடம் என்றும் நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அது விசுவாசியின் தெய்வீக சொரூபம், தேவனுடைய பாதம் விசுவாசியினுடைய தெய்வீக சொரூபம் என்றும், அது பாவியின் புஷ்ப கொத்து, அதனுள் சகலமும் அடக்கம் என்றும், அதற்கு ஜலமும் தரை, அது நன்மை செய்ய சுற்றினது, தேவனுடைய பாதங்கள் நன்மை செய்யும்படியாய் சுற்றினதும் என்றும், அதில் ஆணிகள் கடாவப்பட்டது என்றும் நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ஆத்துமனேஸ்வருடைய காலெலும்பு, அது முறிக்கப்படவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட உடனே உயிரடைந்தது. அது தேவனுக்கும் மனுஷருக்கும் உள்ள ஐக்கியத்துக்கான ஒரு அடையாளம், அந்த காலெலும்பு என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் தியானத்தின் பகுதியாக 5வது தியானத்தின் பகுதியாக ஆத்துமனேஸ்வரின் முழங்கால் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஆத்துமனேஸ்வருடைய முழங்கால் அது ஜெபம் செய்யும்படி வளைந்தது. ஆண்டவருடைய முழங்கால் இன்னைக்கு ஜெபத்திற்காக முடங்கப்பட்டது என்கிறதை குறித்து நாம் ஆத்துமனேஸ்வரின் முழங்காலை நாம் தியானிக்க போகிறோம். தியானம் 5, ஆத்துமனேஸ்வரின் முழங்கால். வேதம், அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார்.
அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். போதனை. இரட்சகருடைய முழங்காலை பற்றி ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து கெத்செமனேயில் பட்ட பாடுகளை குறித்து முதல் 3 சுவிசேஷகரும் விவரமாய் எழுதினாலும் பரிசுத்த லூக்கா மாத்திரம் அவர் முழங்கால் படியிட்டதாக சொல்லி இருக்கிறார். இப்படி அவர் முழங்கால் படியிடுவானேன்? அப்படி என்ன ஆபத்து அவருக்கு வந்துவிட்டது? தமது பாவத்தாலோ, பசியினாலோ, வீடு வாசல் இல்லாமலோ, எடுத்த காரியம் சித்தி ஆகாததினாலோ அல்ல அல்ல. பின்ன ஏன் முழங்கால் படியிட்டார்? நமது பாவத்தை துளைக்க, நம்மை பசியாற்ற, நமக்கு வீடு கட்ட, நமது ரட்சிப்புக்கென்று அவர் எடுத்த காரியத்தை சிந்திக்க செய்யவே இப்படி முழங்கால் படியிட்டார் என்று நினைக்க வேண்டியது. தியானம். என் பாவமே, என் குடும்பத்தின் பாவமே, என் ஊரின் பாவமே, என் தேசத்தின் பாவமே, சர்வலோகத்தின் பாவமே, நீயல்லோ என் ஆத்துமநேசரின் முழங்காலை முடக்க பண்ணிவிட்டாய். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏவாளின் முதலாம் பாவம் முதல் உலகத்தின் கடைசி பாவம் மட்டும் ஒவ்வொன்றாய் அவர் மேல் விழுந்தன. அவை அனைத்தையும் 33 வருஷமாய் நடந்து சுமந்தவர் இப்பொழுது முழங்காலில் நின்று சுமக்கிறாராக்கும். கெத்செமனேயிலே கொண்டு போய் அவ்வளவையும் ஒரே நேரத்தில் மொத்தமாய் துளைத்து விட குப்புற விழுந்து இறக்க பார்த்தார். அது விழவில்லை. தரையிலே விழுந்து இறக்க பார்த்தார். அது இறங்கவில்லை. ஏவாள் முதல் மானிடருக்குள் மெதுவாய் ஏறின பாவத்தை ஒரே நேரத்தில் அல்ல, மெதுவாய் இறக்கி வைக்க முழங்கால் படியிட்டாராக்கும். பிதா பரலோகத்திலிருந்து கலக்கி கொண்டு வந்த தேவ கோபம் என்னும் பாவ ஆக்கினையின் பானத்தை மரியாதையோடு வாங்கி குடிக்கும்படி முழங்கால் படியிட்டாராக்கும். பிதாவாகிய தேவன் சர்வலோகத்தின் பாவங்களுக்காக அவரை தண்டிக்கும்படி தமது சகல பரிசுத்த தூதரோடும் கெத்செமனேயில் சிம்மாசனபதியாய் வீற்றிருக்கிறார். ஆகையால் என் ஆத்துமநேசர் அவருடைய ஆசனத்துக்கு முன்பாக முழங்காலில் நிற்கிறாராக்கும். என் ஆத்மா மோட்சத்தில் குடியிருக்கும்படி நித்தியமான ஒரு வாசஸ்தலத்தை எடுப்பிக்க ஒலிவ மலையில் ஒளிப்படாத கல்லும் கெத்செமனேயில் உத்திரமும் வெட்டி உருவேற்படுத்தும்படி முழங்கார் படியிட்டாராக்கும். என் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்து அக்கனி அம்புகளை எய்யும் சத்துருக்களை மடக்கும்படி முழங்காலில் நின்று ஞான பானங்களை எய்கிறாராக்கும். எலியாவை பிடிக்கும்படி அகசியாவால் அனுப்பப்பட்ட 3வது சேனை தலைவன் எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன் பிராணனும் தன் ஜனத்தின் பிராணனும் துப்பும்படி மன்றாடினான். என் ஆத்துமநேசர் பிதாவின் கோபமும் என்னையும் சர்வ லோகத்தையும் பட்சிக்க எழுப்பி வந்த அக்கினியும் தம்மை மாத்திரம் தொடரவும் நம்மை தொடராதிருக்கவும் முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்கிறாராக்கும். ஆத்துமாவே கலிகூறு, உன் ஆபத்துக்கள் எல்லாம் மாற்றி ஆசீர்வாதங்களை அருளும்படி உன் இரட்சகர் முழங்கால் படியிட்டார். ஜெபம். எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும், எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலையுயர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டுக்கொண்ட உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் என்றென்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். தயவுள்ள கர்த்தாவே, இறங்கி பொறுத்தருளும். எங்கள் நிமித்தம் முழங்காலில் நின்ற இரட்சகரே,
எங்கள் நிமித்தம் முழங்காலில் நின்ற இரட்சகரே, மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போட வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. விசுவாச வணக்கம். இயேசுவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். இயேசுவே கிருபையாயிரும். ஆமென். துதி. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆமென். தியானம் 6. ஆத்துமநேசரின் அறை. அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீடருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்தார். போதனை. இரட்சகரின் அறையை பற்றி ஒரே ஒரு நேரான குறிப்பு மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் வருகிறது. ஆத்துமநேசர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி பஸ்கா போஜனத்தை புசிக்கையில் தமது சீசருடைய கால்களை கழுவி தாம் அறையில் கட்டி கொண்டிருந்த சீலையினால் ஒவ்வொரு சீசனுடைய கால்களையும் துடைத்தார். யோவான் அப்போஸ்தலன் இந்த செய்கையை பற்றி நுட்பமாய் சொல்லும் சில வார்த்தைகள் அதன் விசேஷத்தை நன்றாய் உணர்த்துகின்றன. இரட்சகர் தாம் பந்தியில் அணிந்து கொண்டிருந்த வஸ்திரத்தை கலற்றினார். அதை தூரத்தில் சுருட்டி வைத்தார். ஒரு சீலை போல் எடுத்தார். அதை அறையிலே கட்டிக்கொண்டார். ஒரு பாத்திரத்தை தேடி எடுத்தார். தண்ணீர் குடத்தண்டை போனார். தண்ணீர் வார்த்தார். அப்புறம் ஒரு சீடன் கால்களை கழுவ இழுத்தார். அவன் கால்களை கழுவினார். கழுவின பின் துடைத்தார். பின்பு இரண்டாம் சீடன் கால்களை கழுவினார். கழுவின பின் துடைத்தார். இப்படியே 12 கழுவினார். 12 துடைத்தார். எல்லோரையும் கழுவின பின்பு பாத்திரத்தையும் சீலையையும் அப்பாலே வைத்து விட்டார். பின்பு தமது வஸ்திரங்களை போட்டார். திரும்ப பழையபடி உட்கார்ந்தார் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் குறிப்புகள் ஒவ்வொன்றும் மனதில் தைக்க பாயம் ஞான பானம் போல் இருக்கிறது. இரட்சகர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு தாழ்ந்ததும் போதாதென்று அடிமையின் நீசம் ஊழியம் மட்டும் தம்மை தாழ்த்தினார். பாவத் தவிர மற்றெல்லாவற்றிலும் அவர் நம்மை போலானார். பூர்வ ஆசாரியர் விசித்திரமான கச்சையை கட்டிக்கொண்டு பணிவிடை செய்தார்கள். சாமுவேலும் தாவீதும் சணல்நூல் சால்வையை கட்டி கொண்டிருந்தார்கள். தேவ தூதர் பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு தங்கள் ஊழியங்களுக்கு புறப்பட்டார்கள். தாவீதை வல்லமையினாலும் மகிழ்ச்சியினாலும் இடை கட்டினவரும் பராக்கிரமத்தையும் நீதியையும் சத்தியத்தையும் கச்சையாகவும் மகிமையும் மகத்துவத்தையும் மகிழ்ச்சியினால் இடை கட்டினவராயும் பராக்கிரமத்தையும் நீதியையும் சத்தியத்தையும் கச்சையாகவும் மகிமையையும் மகத்துவத்தையும் பட்டயமாகவும் அறையிலே கட்டிக்கொண்டு ஜெயமாய் எழுந்தருளுகிறவருமான சர்வலோக ராஜா திடீரென்று போஜனத்தை விட்டெழுந்து தமது வஸ்திரத்தை கழற்றி வைத்து
கலற்றி வைத்து விட்டு இழிவான ஒரு துவாலையை அறையிலே கட்டி கொண்டு ஊழியம் செய்ய புறப்பட்டு ஒவ்வொரு சீஷனுடைய கால்களையும் கழுவி துடைக்கிறார். நான் ஊழியம் கொள்ளும்படி கல்ல ஊழியம் செய்யும்படிக்கு வந்தேன் என்று தாம் சொன்ன வாசகத்தை இங்கே மெய்ப்பிக்கிறார். தியானம். ஆத்துமாவே, இந்த உன்னத தாழ்மையை உணர்ந்து கொள். இரட்சகர் ஒன்றும் பேசாமல் திடீரென்று பந்தியிலிருந்து எழும்புகிறார். ஏன் எழும்புகிறார்? தமது சொந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தவா? தமது தேவ மகிமையின் பிரகாசத்தை திறக்கவா? சீசர் தமது பாதத்தில் விழுந்து வழங்கவா எழும்புகிறார்? இல்லை, சீசரின் கால்களை கழுவி தமது அறையில் இருக்கும் துணியால் துடைக்க எழும்புகிறார். அவர் தமது வஸ்திரங்களை கலற்றி வைக்கிறார். அது அழுக்காக்கி போகுமென்றோ? இயேசுவே, அது அழுக்கானால் தான் என்ன? அது அழுக்கப்படாமல் ரோம சேவகருக்கு கிடைக்கவா கலற்றி வைத்தீர்? நீர் செய்ய போகும் தாழ்ந்த ஊழியத்துக்கு உமது அங்கியின் அகன்று தொங்கல்கள் நடையறாதிராதபடியாகவா கலற்றினீர்? நீர் கழுவவும் தண்ணீரினால் அது நனையாமல் உமது இரத்த வேர்வையினால் நனையும்படியாகவா கலற்றினீர்? நீர் உமது தெய்வீகமாகிய அங்கியை கலற்றி வைத்து விட்டு வந்தீர். இப்போது உமது குறுமுறைக்குரிய அங்கியையும் கலற்றி போட்டு வேலைக்காரன் வேஷமானீரே. ஆத்மாவே, இரட்சகர் ஒவ்வொரு சீஷனுடைய கால்களை கழுவுவதையும் நன்றாக துடைப்பதையும் நீ நுட்பமாய் கவனித்துக்கொள். இயேசு குனிகிறார். ஒரு சீஷன் பாதத்தை பிடித்திழுத்து பாத்திரத்துக்குள் வைக்கிறார், கழுவுகிறார். அவன் விரல் இடைகளையும் கழுவுகிறார், அப்புறம் துடைக்கிறார். அது முடிந்த பின்பு அடுத்த காலை பிடித்திழுக்கிறார், அதையும் கழுவி துடைக்கிறார். அப்படியே அவர் வரிசையாய் கழுவி துடைத்து கொண்டு தம்மை காட்டி கொடுக்க போகிற யூதாசின் கால்களையும் கழுவி துடைக்கிறார். இது என்ன தாழ்மை! இது என்ன அன்பு! இது மனுஷ தாழ்மைக்கும் தாழ்ந்து காணுகிறது, மனுஷ அன்புக்கு மாறுபட்டு தோன்றுகிறது. யூதாசும் அவனை போல் ஒத்தவர்களும் மனம் திரும்பினால் அவர்கள் பாவங்களையும் மன்னித்து கழுவிவிட சித்தமாய் இருக்கிறேன் என்று அச்சைகை உணர்த்துகிறது போல் இருக்கிறது. இப்படியாக ஆத்தும நேசர் 12 பேருடைய 24 கால்களையும் ஒவ்வொன்றாய் கழுவி ஒவ்வொன்றாய் துடைத்து முடிக்க எவ்வளவோ நேரம் சென்றிருக்கும். அவ்வளவு நேரமும் அவருடைய இடுப்பு நிமிரவில்லை. இவை எல்லாவற்றையும் ஆத்மாவே தியானித்து பரவசப்படு. விசுவாச பரவசம். மரித்து போன பக்தரின் ஆவிகளே, அரசரின் ஆத்துமாக்களே, மந்திரி பிரதானிகளின் ஜீவன்களே, நீங்கள் உங்கள் ஊழியக்காரரின் பாதங்களை பிடித்து கழுவி துடைத்ததுண்டோ? சொல்லுங்கள். கேப்ரியலே, மீகாவேலே, கேருபீன்களே, சேராபீன்களே, தேவ தூதர்களின் சர்வ சேனையே, நீங்கள் அடிக்கடி ஆண்டவரின் கட்டளைப்படி இரட்சிப்பை சுத்திகரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி எங்கள் பூலோகத்துக்கு வந்ததுண்டு. உங்கள் பூலோக ஊழியங்களில் யாருடைய பாதங்களையாவது கழுவி துடைத்ததுண்டோ? சொல்லுங்கள். மறுமொழி, இல்லை, இல்லை, இல்லை. தேவகுமாரன் இவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார், உங்கள் நிமித்தம் இவ்வளவாய் தம்மை தாழ்த்தி கொள்வார் என்று நாங்கள் அறியாமல் போனோம். இப்பொழுதோ அவருடைய தாழ்மையை அறிந்து கொண்டு வெட்கமடைகிறோம் என்று அவர்கள் அனைவரும் ஏகமாய் அறிக்கையிடுகிற சத்தம் என் ஆத்துமாவின் காதில் தொனிக்கிறது. வாசிக்கிறவனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவனே, நீ எப்போதாவது உன் ஊழியக்காரனுடைய கால்களை கழுவி உன்னுடைய அன்பையும் தாழ்மையையும் காட்டினது உண்டோ? சொல்லு. மறுமொழி, இல்லை, இல்லை. தாழ்ந்தார் அவர், உயர்ந்தோம் நாம். இது என்ன மாறுதல்! இது என்ன சிநேகம்தான்! இதன் பின் ஆழங்கள்
ஆகையால் என் உன்னத பெருமையை ஆத்தும நேசரின் உன்னத தாழ்மையின் கீழ் வைப்பேனாக. அவருடைய தாழ்மை என்னுடைய பெருமையை மிதிக்கட்டும். அவருடைய தாழ்மை என்னுடைய பெருமையை மிதிக்கட்டும், தாழ்த்தட்டும், நசுக்கட்டும். விசுவாச வணக்கம். உன்னத தாழ்மையே நமஸ்காரம், அனாதி அன்பே நமஸ்காரம். ஆமென். விசுவாச கழுவுதல். நீதியை கட்டாகவும் சத்தியத்தை கச்சையாகவும் அணிந்து கொள்ளும் பரிசுத்த அறையே, உன்னை தழுவி முத்தமிடுகிறேன். உமது அறையிலே தொங்கும் மகிமையும் மகத்துவமாகிய பட்டயங்கள் பாவியாகி என்னை சங்காரம் செய்யாதபடி கிருபை செய்யும். தாவீதை வல்லமையாலும் மகிழ்ச்சியாலும் இடைக்கட்டினவரே, பாவத்தை மேற்கொள்ளவும் வல்லமையும் பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சியையும் உமது பரிசுத்த அறையிலிருந்து அடியேன் பெற்றுக்கொள்வேனாக. ஆமென். ஜெபம். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறது. பாவ பாரத்தால் இழைத்து பாவச் சங்கிலிகளால் கட்டுண்டு கிடக்கும் அடியாளை கண்ணோக்கி பார்த்து என் பாரத்தை இறக்கி கட்டுக்களை அவிழ்த்து இளைப்பாறுதலையும் விடுதலையும் அருளிச் செய்ய வேண்டுமென்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். துதி. தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தரென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். கிறிஸ்துவே தேவரீரே மகிமையின் ராஜா. கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா. ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் உங்களுடைய ஆண்டவரே கால் எலும்பையும் உங்களுடைய அரை பகுதியையும் நாங்கள் தியானித்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால் எலும்பப்பா எங்களுக்கு அப்பா உங்களுடைய ஆண்டவரே ஆத்தும நேசருடைய முழங்கால் சுவாமி ஆண்டவரே எங்களுக்கு முழங்கால் படியிட்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த முழங்கால் ஆண்டவரே ஜெபம் செய்யும்படியாய் எங்களை ஆண்டவரே வளைத்திருக்கிறது. ஆண்டவரே, இதோ இந்த ஆத்தும நேசருடைய அறை ஆண்டவரே துவாலையால் கட்டப்பட்டது. அதற்குள் எங்களுக்கு ஒரு தாழ்மையை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இதோ ஊழியம் செய்யும்படியாய் நீர் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அதே தாழ்மை எங்களுக்குள்ளே இருக்கட்டும். இந்த பெருமைகளை நீங்கள் உடைத்து போடுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நாங்க இது கூட பெருமையா என்று ஆண்டவரே நாங்கள் பார்த்திருக்காத கோணங்களிலே அநேக ஆண்டவரே அதை ஹிடன் எங்க வாழ்க்கையில மறைந்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, அதை எங்களுடைய கண்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை யார் யார் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பெருமைகள் என்கிற ஆண்டவரே மேட்டிமையான எண்ணங்கள், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களும் முறிக்கப்பட்டு போவதாக. இதோ இந்த முழங்கால் அப்பா ஆண்டவரே எங்களுக்காக முடங்கப்பட்டது. எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய முழங்கால் முடங்கப்பட்டது ஆண்டவரே. எங்களுக்காக நீர் ஜெபித்திருக்கிறீரே ஆண்டவரே. அதை விசுவாசித்து நாங்கள் அந்த பரவசத்தோடு கூட தகப்பனே நாங்கள் உம்முடைய அன்பை நாங்கள் தியானித்திருக்கிற ஒரு கூட்டமாய் அப்பா எங்களுக்குள்ள ஒரு தாழ்மை வரட்டும். உங்களுடைய கிருபை எங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் ராஜா. ஆண்டவரே, இதோ இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அங்கம் மகத்துவத்திலிருந்து வருகிற ஆண்டவரே இந்த சுக பல ஜீவன் ஆரோக்கியம் சந்தோஷம் ஆண்டவரே இந்த காற்றலையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பரவட்டும் ஆண்டவரே. இதோ நீங்க வார்த்தையினாலே சகலத்தையும் உருவாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையிலே நாங்கள் பேசுகிறது எதுவோ அது அப்படியே ஆகும் என்கிற நிச்சயத்தையும் அந்த அதிகாரத்தையும் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் இந்த வார்த்தை கிரியை செய்வதாக
ஆண்டவரே வியாதி படுக்கையில இருக்கிறவர்களுடைய ஆண்டவரே வியாதி படுக்கை மாறுவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் பேசுகிறேன். ஆண்டவரே மாசற்ற ரத்தத்தினாலே இதோ அந்த பெற்றுக்கொண்ட விடுதலையை ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும் என்று நான் பேசுகிறேன் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை உயிர்வடைய செய்கிற தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே உச்சி முதல் கால் வர பரவட்டும், பாயட்டும், விடுதலையை உண்டாக்கட்டும். ஆண்டவரே இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த கண்களிலே தெளிவு உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த ரெட்டினா பகுதிகளிலே ஆண்டவரே இதோ இந்த ஆண்டவரே இந்த கேட்ராக்ட் என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு யார் யார் இருக்கிறார்களோ இதோ அந்த திரைச்சேலை தேவனுடைய வார்த்தையினாலே கிழிக்கப்படட்டும். இப்பொழுதே பார்வை உண்டாகட்டும். ஆண்டவரே பார்வை உண்டாகட்டும். இதோ இந்த சத்தத்தினாலே என் தேவன் என்னை தொட்டார் என்ற அநேக சாட்சிகள் எழும்பட்டும். ஆண்டவரே இதோ இந்த ஆண்டவரே இந்த ஆர்த்ராய்டு ஆண்டவரே இதோ இந்த முழங்கால் பகுதிகளில் இருக்கிற மூட்டு வலிகள், ரொமட்டாயிசம் ஆண்டவரே என்ன தைராய்டு ஆண்டவரே இதோ அவர்களுக்குள்ளே ஆண்டவரே தைராய்டு பிரச்சனை ஆண்டவரே இன்னும் என்னென்ன சுரப்புகள் இந்த சரீரத்திலே சுரக்கவில்லையோ அது எல்லாம் உங்களுடைய ஆவியினாலே உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இதோ இதை அவர்கள் விசுவாசிக்கிறபடினாலே இப்பொழுது சரீரத்திலே இயங்காத உறுப்புகள் சுரக்காத சுரப்பிகள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே சுரக்கப்படுவதாக. இதோ இந்த ரத்தம் ஆண்டவரே இதோ இந்த சரீரம் உம்முடையது ஆண்டவரே. இதோ இது நீர் தங்கி இருக்கிற தேவ ஆலயம் ஆண்டவரே. இந்த தேவ ஆலயத்திலே ஒருவரும் குறை கண்டுபிடிக்க முடியாது ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்திலே குற்றம் கண்டுபிடிப்பவன் யார் ஆண்டவரே? இதோ இந்த அறியாமையிலே இருக்கிற ஜனங்களுடைய இருள் இன்றைக்கு இப்பொழுதே விலகி போகட்டும். இந்த ஆலயம் தேவனுடையது. இதிலே ஒருவரும் எந்த டாக்டர்ஸும் எந்த பிளட் ரிப்போர்ட்டும் குறை சொல்ல முடியாது என்கிற இந்த சத்தியம் ஜனங்களை விடுதலை ஆக்கட்டும். இதோ விடுதலை உண்டாகட்டும். இதோ தேவையற்ற பயங்களுக்கு இதோ ஜெனரேஷனலா ஆண்டவரே இந்த சிக்னஸ் எங்க தாய்க்கு இருக்கு, எங்க அப்பாவுக்கு இருக்கு, எங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ்க்கு இருக்கு என்று சொல்லி அதை நம்புகிற அந்த அறிவை நீங்க ஆண்டவரே அழித்து போடுங்க, அழித்து போடுங்க ஆண்டவரே. நாங்கள் இயேசுனுடைய ரத்தத்திலே நாங்கள் வருகிற ஜனம் ஆண்டவரே. இதோ நாங்க உங்களுடைய செட்டையிலிருந்து வழிந்தோடுகிற ஆரோக்கியத்தினாலே இதோ கொழுத்த கன்றை போல நாங்கள் புறப்பட்டு வருகிறவர்கள். இதோ தகப்பனே இதோ அப்பா ஆண்டவரே எங்களுடைய டிஎன்ஏ நாங்க அழிவில்லாத வித்தினாலே நாங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இதோ உடைய ஆலய பிரகாரங்களிலே நாட்டப்பட்டவர்கள். முதிர் வயதிலும் அவர்கள் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் ஆண்டவரே. முதிர் வயது உள்ளவர்களே பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க இளவயதுள்ள நாங்க எம்மாத்திரம் டாடிகால் ஆண்டவரே அதை விட காலேபின் ஆவியுடையவர்களாய் வேறே ஆவியுடையவர்களாய் இதோ மலைகளை தாண்டுகிற ஒரு கூட்டமாய் இதோ நப்தலி மான்களாய் துள்ளி குதிக்கிற ஒரு ஜனமாய் நாங்க இருப்போம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே ஸ்ட்ரெஸ் இல்ல. இதோ கத்தருக்காய் காத்திருப்போர் புதுபலம் அடைவார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே இதோ அவர்கள் இளைப்படைவது இல்லப்பா. இதோ அவர்கள் சோர்ந்து போவது இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யவர்களுக்கு பலன் உண்டு என்கிற வார்த்தையை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இதோ அவர்களுக்குள்ளே உற்சாகத்தை நான் பேசுகிறேன். உலர்ந்த எலும்புகளை உயிர்வடைகிற தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறதப்பா. அது அனல் மூட்டம் பழட்டும். இதோ இப்பொழுதே அது ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அக்கினி பற்றி எரியட்டு ஆண்டவரே. இட்ஸ் நாட் டிபெண்டிங் ஆஃப் எனிபடி, இட்ஸ் நாட் ஷோ ஆஃப் எனிபடி டாடி காட். இதோ மற்றவர்களுக்காக அல்ல கர்த்தாவே. இதோ மற்றவர்கள் எங்களை பார்த்து ஒரு செல்ஃப் பிட்டி பண்ணணும் அல்லது எங்களை பார்த்து ஐயோ இந்த பிள்ளை இப்படி எல்லாம் கஷ்டப்படுது என்று சொல்லணும். இதோ மற்றவர்களுக்காக ஒரு பேர் வாங்குறதுக்காண்டி எங்களுக்குள்ள ஒரு போலியான ஆண்டவரே இதோ ஒரு சோர்வை காட்டணும். இப்படியான அந்த ஆண்டவரே இந்த வேஷம் போடுகிற எண்ணங்கள் எல்லாம் உரிந்து போகட்டும் இந்த வேலையில ஆண்டவரே. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பலவான் என்று சொல்லி ஒரு கர்ச்சிக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவரே இதோ உண்டாகட்டும் எங்கள் நடுவிலே ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவரே வல்லமையை ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு கூட்டம் எழும்பட்டும். இதோ தேவனுடைய கிருபையை நம்பி சார்ந்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்பி சார்ந்திருக்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும். இதோ
இவர்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். இந்த சங்கமம் வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. இதோ நான் தேவ வார்த்தையை நான் பேசுகிறேன். இதோ பிபி நார்மல், இதோ சுகர் நார்மல், in the name of Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ லங்ஸுக்குள்ள தேவனுடைய வல்லமை பாய்வதாக. இதோ ஹார்ட் பகுதிகளுக்குள்ளே தேவனுடைய வல்லமை பாய்வதாக. இதோ செவிப்பறைக்குள்ளே தேவனுடைய வல்லமை பாய்வதாக. எல்லா ஆட்டிசம் பகுதிகளுக்குள்ள இருக்கிற அந்த பிரெயின்குள்ள தேவனுடைய வல்லமை பாய்வதாக. இதோ கிட்னிக்குள்ள தேவனுடைய வல்லமை பாய்வதாக. இதோ உச்சந்தலைந்த உள்ளங்கால் வர தேவனுடைய வல்லமை பரவி பாய்வதாக. இதோ இந்த ஜீவனதி போகிற இடங்கள் எல்லாம் ஜீவன் உண்டாகட்டும். எல்லா செல்ஸும் ஜீவன் அடையட்டும் இயேசுவின் நாமத்திலே. இதோ ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல ஆத்மநேஸ்வரனுடைய புத்தகத்தின் அடிப்படை வச்சுக்கொண்டு அருமையான வார்த்தைகள், அவர் மட்டுமையான எண்ணத்தை எடுத்து போட்டு தாழ்மையாக இருக்கணும். நாங்கள் யாவருக்கும் நம் முடங்கும் யாவருடைய நாமத்தை உன்னிட்டு ஆணையிடும் நாங்கள் முடங்கட்டு மட்டுமே எண்ணங்கள் எடுத்து அவரை போல பாதம் கழுவுறவர்களாய் பாதத்தில் அமர்ந்திருந்த அவருடைய ராஜ்யத்தை நீதி தேடுகிறவர்களாய் அவரை இன்னும் அறிய கற்றுக்கைய செய்வாராக. எல்லாருக்கும் பாரப்பட்டு விடுதலைக்காய் ஜெபித்தீர்கள். அப்படியாக விடுதலை ஜெபித்து வார்த்தையும் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஊழியர்களையும் கற்று நிறைவு ஆசீர்வதிப்பாராக. எத்தனை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வேண்டிய சமாளித்துக்கிறோம். நன்றி சிஸ்டர். ஆமென், ஆமென். Thank you, sister. ஆமென், ஆமென்.